தான் சொந்த கிரவுண்டிலே இவ்வளவு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான ஒரே நபர் இவர் தாங்க. மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக குஜராத் கிரவுண்ட்ல இறங்கின இவரை அங்க இருக்கிற மொத்த ஆடியன்ஸும் இவர் மேல வெறுப்ப கொட்டினாங்க. 2022 குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்து கப்பு வாங்கி கொடுத்த ஹர்திக் பாண்டியாவை 2024 ஐபிஎல் சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் 15 கோடிக்கு ஏலத்துல எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ள இவர் நுழைஞ்சதும் இதுவரைக்கும் கேப்டனாக இருந்து 5 முறை கப்பு வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு இவரை கேப்டனாக போட்டுச்சு மும்பை இந்தியன்ஸ் அணி. இங்க பிரச்சனையே ஆரம்பமாச்சு. நான் கேப்டனாக இருந்தா தான் அந்த அணிக்கு வருவேன்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா சொன்னதாகவும் அதனால தான் ரோஹித் சர்மாவை தூக்குனதாகவும் செய்திகள் பரவுச்சு. அது மட்டும் இல்லைங்க, கிரவுண்டிலேயே பாண்டியா ரோஹித் கிட்ட நடந்துகிட்ட விதமும் சில செய்கைகளும் அவர் மீது இன்னமும் வெறுப்பு பரவ காரணமாக இருந்துச்சு. இதனாலேயே மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டா பிரிஞ்சு கிடக்குதுன்னு பேசப்படுது. பாண்டியாவை அசிங்கப்படுத்தின அதே கிரவுடு ரோஹித்தை மும்பை மகாராஜான்னு கத்தி பாண்டியாவை இன்னமும் உஸ்பேத்தி விட்டாங்க. டேலண்ட் வித்வுட் கேரட் மே வின் மேட்சஸ், நாட் ஹார்ட்.